கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை தாரும். பலமளி திம்மை புது வழிகளில் நடத்திடத்தான் ரகம் நீரல்லவோ, தாரகம் நீரல்லவோ, தாரகம் நீரல்லவோ, தாரணியில் எமக்கு தயை புரிந்திடும் இயேசுநாயக நீரல்லவோ, தாரணியில் எமக்கு தயை புரிந்திடும் இயேசுநாயக நீரல்லவோ, அதிசயமானவர் என்பதும் அவர் பெயர் அதிசயம் விளங்க செய்யுமே, அதிசயம் விளங்க செய்யுமே, அதிசயம் விளங்க செய்யுமே. இது சமயமும் அது இதயம் விரும்புவது இறையே விளங்க செய்வீரே. பலமளி திம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீரல்லவோ. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 8வது வசனம். Proverbs chapter 19 and verse 8. ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். Let's read Proverbs 19 and verse 8. He that getteth wisdom loveth his own soul, he that keepeth understanding shall find good. ஆமென். இங்கே பார்க்கிறோம், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான், புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான். நம்ம எப்பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ நம்முடைய ஆத்துமாவை நாம் சிநேகிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8 1வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. 4வது வசனம், மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனு புத்திரருக்கு தொனிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:31 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக ஞானமாகிய இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமாவை நாம் சிநேகிக்கிறோம். இயேசு சொன்னார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 18வது வசனம், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அது மாத்திரமல்ல 8:20 பார்க்கிறோம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நம்முடைய ஆத்துமாவை நாம் சிநேகிப்போமானால் நிச்சயமாக இயேசுவாகிய ஞானத்தை நாம் சிநேகிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை சிநேகிக்கிறான் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஞானமாகிய உம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.